அதே சமயம் இந்த இடத்துல சில விஷயத்த சொல்லி காட்ட வேண்டியிருக்கு. முதல்வன் படத்தில் அர்ஜுன் இந்த மாதிரி ஒரு நாள் முதல்வராக வந்துருவாப்புல. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இப்படி போகுது. இப்போ இது ஒரு நாள் இல்லை, இது வந்து ஒரு ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த ஒரு நாளில் வந்து அவருக்கு ஒரு குடைச்சலை கொடுப்பாங்க பாருங்களேன். ஆமாம், ரகுவரன் டீமு அதை மாதிரி நீ எப்படி நிம்மதியாக ஆட்சி நடத்திடுவா பார்த்துருவோம். அதாவது நேரடியாக எதிர்ப்பவனை கூட வந்து விட்டுடலாம். இந்த ஆட்சிக்கு நாங்கள் எந்த தொந்தரவும் செய்ய மாட்டோம் இது வந்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பண்ண வேண்டியது அப்படின்னு செய்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ மின்வெட்டு நடக்குது, மின்வெட்டு இவ்வளோ நாள் இல்லாத திடீர் மின்வெட்டு ஏன் வந்து இப்போ நடக்குது? அப்போ அந்த புதிதாக ஆட்சியேற்றவர்கள் மீது வந்து எரிச்சலை ஊட்டுவதற்கு அதுக்கான வேலைகள்லாம் இல்லை, இவர்களால் அதை செய்ய முடியாமல் அதை ஒழுங்குபடுத்த முடியாமல் இருக்கலாம். அந்த அதிகாரிகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான இது எல்லாரும் கேட்கறதா நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த 5 வருஷமா இந்த பிரச்சனை இல்லையே. இல்லை இல்லை, இப்போ எப்படி புதுசாக திடீர்னு வருது, ஏன் வருது அப்படிங்கும்போது உள்ளுக்குள்ளே ஏற்கனவே அதிகாரத்தில் இருந்தவர்களுடைய ஆட்கள் தான் வந்து முக்கிய பொறுப்பில் இருந்திருப்பாங்க. இதெல்லாம் மக்களை வந்து பாதிக்கக்கூடிய விஷயங்கள். மக்கள் தெருவுக்கு வந்து அரசு குற்றம் சொல்லுவாங்க. இப்போ மக்கள் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு ஒரு எரிச்சல் வருது. இப்போ எனக்கு கரண்ட் போச்சுன்னா எனக்கு எரிச்சல் யார் கவர்மெண்ட் அப்படிங்கிற எரிச்சல் தானே. நான் வந்து நானோ நீங்களோ யாரோ ஒருத்தங்க தாவைக்காக ஓட்டு போட்டவங்கன்னா கூட இருக்கட்டும், அவனுக்கு வந்து என்ன ஆகணும், கரண்ட் இல்லை என்ன சும்மா கரண்ட் போகுது இதுக்கு என்ன அப்படிங்கிற ஒரு மனநிலை மாறுதில்ல. அந்த மனநிலை உருவாக்குறதுக்கான வேலைகளாக கூட இருக்கலாம்.